இப்போ நம்ம எல்லாருமே ஏஐ உலகத்துக்குள்ள போறக்கு நாமளே தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ தயார்படுத்தலைனாலும் நாம் அந்த ஏஐ உலகத்துக்குள்ள போகத்தான் போகிறோம். இந்த ஏஐயோட முழு பலனும் அறியணும்னா அது யூஸ் பண்ணுற டேட்டா கரெக்டாக இருக்கணும். அப்படி டேட்டாவையும் ஏஐயும் யூனிஃபைடாக ஒரே இடத்துல இணைச்ச மிக சக்தி வாய்ந்த டூல் தான் டேட்டாபிரிக்ஸ். ஏஐ எக்ஸ்பிரஸ் ரொம்ப மகிழ்வாக இந்த லேர்னிங் சீரீஸை உங்களுக்காக தயார்படுத்தியிருக்கிறோம். வாங்க இந்த லேர்னிங் சீரீஸ்க்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம பார்ட் 1 என்ன பார்த்தோன்னா, வாட் இஸ் டேட்டாபிரிக்ஸ், டேட்டாபிரிக்ஸோட கம்பெனி, அதோட மார்க்கெட் பொசிஷன் என்ன, அந்த டூலோட லுக் அண்ட் ஃபீல், அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், இந்த எவல்யூஷன் ஆஃப் டேட்டாபிரிக்ஸ் ஆர்கிடெக்சர் என்ன, அதோட கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபிரிக்ஸ், இதெல்லாமே நம்ம பார்ட் 1 சீரீஸில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை மீண்டும் ஒரு முறை சென்று பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டேட்டாபிரிக்ஸோட ஆர்கிடெக்சர், மெடாலியன் ஆர்கிடெக்சர், த சக்ஸஸ்ஃபுல் ஆர்கிடெக்சர் இந்த கிளவுட் ஆர்கிடெக்சர் தான் மெடாலியன் ஆர்கிடெக்சர். ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர், டெல்டா லேக் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது, என்ன ப்ராப்ளத்தை இந்த டேட்டாபிரிக்ஸ் சால்வ் பண்ணுது, எங்கே நம்ம இந்த டேட்டாபிரிக்ஸ் யூஸ் கேஸை நம்ம அப்ளை பண்ணலாம், மெயினாக யூஸ் பண்ண முன்னாடி அதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரைஸிங் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணலாம், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, ஃபியூச்சர் ஆஃப் டேட்டாபிரிக்ஸ் என்ன. ஸோ இதை பற்றி ஒரு முழுமையான தொகுப்பை நம்ம இந்த பார்ட் 2 சீரீஸில் பார்க்கலாம். டேட்டாபிரிக்ஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராம். டேட்டாபிரிக்ஸில் இப்போ டேட்டாபிரிக்ஸே எல்லாம் வச்சுருதா அப்படின்னா இல்லை. மெயினாக டேட்டா எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் மூலிமா நீங்கள் S3யோ க்ளவுடோ எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே தான் இருக்கும். ஆனால் இதோட கம்ப்யூட் எந்த க்ளவுடில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ சப்போஸ் AWSல வைக்கிறீங்க அப்படின்னா AWSோட VPC அதில் தான் இந்த கம்ப்யூட்டை யூஸ் பண்ணும். கம்ப்யூட் போர்ட் எல்லாமே அந்தந்த க்ளவுட் நேட்டிவ் ப்ரொவைடர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த கம்ப்யூட் போர்ட் தான் யூஸ் பண்ணும். இந்த எக்ஸ்டர்னல் டேட்டாலேருந்து S3 பக்கெட் இல்லை இந்த AWSல யூஸ் இருக்கக்கூடிய S3 பக்கெட்டை இதோட கால்குலேஷன் பர்பஸ்க்கும் இதோட டெம்பரரி ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கும். மெயினாக நீங்கள் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னா, அவங்க யூசர் வெளியிருந்து ஆக்சஸ் பண்ணும்போது அவங்க டேட்டாபிரிக்ஸ் டூல் தான் வருவாங்க. இது ஒரு கண்ட்ரோல் பேனல். அங்கே தான் அந்த யூனிட்டி கேட்லாக் வச்சு கவர்ன் பண்ணி அவங்களுக்கு எந்த ஆக்சஸ் யாருக்கு இருக்குது, இது எல்லாமே க்ளவுட் நேட்டிவோட சிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துலையும் ஒரு க்ளவுட் நேட்டிவ் வரும். அதாவது அதோட AD குரூப், AWSோட AD குரூப்போட கனெக்ட் ஆகிட்டு இதுக்கு என்ன டேட்டா அவங்க ஆக்சஸ் பண்ணலாம், என்ன பேனல் அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். இந்த எல்லா பேனலுமே சில டேட்டா இன்ஜினியரிங் யூஸ் கேஸ் இருக்கும். சில பேருக்கு ஜஸ்ட் கொரி கேப்பபிலிட்டி இருக்கும். சில பேர் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்சஸ் லெவலுக்கு அதுக்கு சில பேர் சில டூல் API மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம். பவர் BI ஆகட்டும், கிளிக் ஆகட்டும், அவங்க API மூலியமாக இதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே நோட் புக்ஸு, இந்த டேட்டா கண்ட்ரோல் பேனல் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிடும். அதாவது யாருக்கு என்ன ஆக்சஸ் இருக்குது, இப்போ கொரி பண்ணணும் அப்படின்னா அந்த கொரிக்கு எவ்வளோ கம்ப்யூட் தேவைப்படும், அந்த கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிக்னல்ஸை கொடுத்து அந்த நேட்டிவ் க்ளவுட் சோர்ஸ் தேவையான கம்ப்யூட் கிளஸ்டர்ஸை ஸ்பின் அப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொரி ஆனோம் அப்படின்னா கொரிக்கு இவ்வளோ கெப்பாசிட்டியான ஒரு சீக்வல் வேர்ஹவுஸை விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணணும். அந்த விர்ச்சுவலுக்கு எவ்வளோ மெஷின் நோடு இருக்கோ அது அந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன் அப்டேட்டை அந்த பேனலுக்கு கொடுத்துரும். ஸோ க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது 3 இதுலேயும் ரன் ஆகும். AWS, Azure, GCP. டேட்டா பேனல் ஸ்பார்க் கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி இது ரன் ஆகுது. தட் இஸ் த பவர் ஆஃப் டேட்டாபிரிக்ஸ். ஸ்பார்க் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணுது. கண்ட்ரோல் பேனல் கம்ப்ளீட்லி மேனேஜ் பை டேட்டாபிரிக்ஸ். யூனிட்டி கேட்லாக் இஸ் தி பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஐ வுட் சே. ஆனால் யூனிட்டி கேட்லாக் வரதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். யூனிட்டி கேட்லாக் மூலிமா யூனிஃபைடு கவர்னன்ஸ் வந்துருச்சு. மெடாலியன் ஆர்கிடெக்சருங்கிறது டேட்டா லேயர்ஸ். இது எந்த ரெக்கமெண்டேஷனும் நீங்கள் இந்த செக்ரிகேஷனில் பார்க்க தேவையில்லை. ப்ரான்ஸ், சில்வர், கோல்டு அப்படின்னு 3 லேயராக அவங்க இன்டெலிஜென்ட்டாக ஸ்ப்ரெட் அப் பண்ணிவிட்டு ஆசிட் ப்ராப்பர்ட்டியோட வித்தவுட் எனி டவுன் டைம் டேட்டாவை எப்படி இன்சைட்ஸ்ஃபுல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்கிடெக்சர் பேர் தான் மெடாலியன் ஆர்கிடெக்சர். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறீங்க இல்லையா. எந்த டேட்டாவும் ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகும்போது டேட்டா சோர்ஸ்லேருந்து ப்ரான்ஸுக்கு ரிசீவ் ஆகும். இதுதான் ப்ரான்ஸ் லேயர். ஸோ ப்ரான்ஸ் லேயரில் டேட்டா ரிசீவ் ஆகும்போது ரா டேட்டாவாக இருக்கும். அது எந்த மீனிங்கும் இருக்காது. பெரும்பாலும் அது அல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்
இல்லைனா சோர்ஸில் என்ன விதத்தில் அந்த டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏபிலேருந்து லோட் பண்ணியிருப்போம், சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து லோட் பண்ணியிருப்போம், எனி எதர் சோர்ஸ்லேருந்து லோட் பண்ணாலும் அந்த சோர்ஸில் அந்த டேட்டா எப்படி இருக்குது, ஐஓடி டிவைஸில் லோட் பண்ணாலும் சரி, அதே ஃபார்மேட்டில் அப்படியே இருக்கும். அதுதான் பிரான்ச். ஸோ அன்கண்டினியூஸில் அவங்க லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இஎல்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டூல்ஸ் அப்படியே லோட் பண்ணிடும். அப்புறம் எண்ணற்ற லோட் ஃபைல்ஸ் அந்தந்த இன்ஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி வந்து இங்கே லோட் ஆகிட்டே இருக்கும். அதான் பிரான்ச் டேட்டாவை நம்ம பார்த்து ஒரு யூஸும் இல்லை. அதை பார்த்தா ஒன்றும் புரியவும் புரியாது. பிஸ்னஸ் யூஸருக்கு இதை நம்ம கொடுக்கவே கூடாது. இந்த ஆக்சஸ் டு த பிரான்ச் இஸ் ஒன்லி ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ் ஆர் டேட்டா ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட். அவங்கனால தான் இந்த டேட்டாவை புரிஞ்சுட்டு அதை இந்த ரா டேட்டாவை ஓரளவுக்கு ஒரு குரூப்பிங் பண்ணுவாங்க. அது இப்போ தான் சில்வர் லேயர் அப்படின்னும். சில்வர் லேயர்லாம் என்ன அப்படின்னா, அந்த டேட்டாவை ஓகே கஸ்டமர் டேட்டா இங்கேருந்து வருது, அவங்க பண்ண டிரான்சாக்ஷன் இங்கே இருக்குது, அப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா கஸ்டமர் டிரான்சாக்ஷன் வரும். இப்படி ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாவை ஜாயின் பண்ணி க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு மாடல் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் காமன் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். இது டைமென்ஷனல் மாடலிங் இருக்குது, ஃபேக்ட் டைமென்ஷனல் மாடலிங், ஸோ ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளெக் ஸ்கீமா, இந்த மாதிரி வேரியஸ் டேட்டா மாடலிங் டெக்னிக்ஸில் டேட்டாவை ஜாயின் பண்ணி பேஸ் மாடல்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேயர் தான் சில்வர் லேயர். எஸ்யூசி சில்வர் கலரில் இருக்குது. கிளென்ஸ்ட், ஃபில்டர் அண்ட் என்ரிச்ட் டேட்டா. ரா டேட்டாவிலேருந்து வந்ததை ஓரளவுக்கு என்ரிச் பண்ணி அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இதுதாங்க ஸ்டாண்டர்ட் பேஸ் என்டிட்டி பேஸ் மாடல். சில்வர் மாடல் இஸ் சம்வாட் பெட்டர் தென் பிரான்ச் மாடல். இப்போ இது யாருக்கு இருக்குன்னு, இதுவும் டேட்டா இன்ஜினியர் தான் இருக்கும். டேட்டா இன்ஜினியர் மேபி அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கோல்ட் லேயரில் கூட சேர்த்து சில இடங்களில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க சில்வர் லேயருக்கு வருவாங்க. இப்போ கோல்ட் லேயர் என்ன அப்படின்னா, விச் இஸ் த வெரி ஆஸ் நேம் சேஸ், இது வந்து கோல்டு டேட்டா அசட்ஸ். இது ஒவ்வொரு கம்பெனியோட பிஸ்னஸ் கேபிஐஸாக இருக்கலாம், அந்த பிஸ்னஸ் வேல்யூவாக இருக்கலாம், ஃபினான்ஸ் ஃபிகர்ஸாக இருக்கலாம், இல்லை அந்தந்த டொமைன் யூனிட்டோட அட் மோஸ்ட் அக்யூரேட் டேட்டா அசட்ஸ். அந்த டேட்டாலாம் கோல்ட் லேயர் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் கோல்ட் லேயரில் இருக்கிறது எதுவும் கோல்டு அப்படிங்கும். டைமென்ஷனல் மாடலிங் அக்ரிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இது இருக்கிறது அக்ரிகேட்டட் டேட்டா, டேட்டா ரெடி ஃபார் பிஐ அனலிட்டிக்ஸ். ஸோ எந்த டேட்டாவும் கோல்ட் லேயரில் இருந்து தான் கன்சப்ஷன் கொடுக்கணும். வி ஷுட் நாட் கிவ் கன்சப்ஷன் டு சில்வர் லேயர் ஆர் பிரான்ச் லேயரில் டேட்டா கொடுத்துடக்கூடாது. கோல்ட் லேயரில் என்ன டேட்டா இருக்கும் அதுதான் ரிப்போர்ட்டுக்கு போகும், அதுதான் லீடர்ஷிப்புக்கு போகும். அதை வச்சு தான் பிஸ்னஸ் ட்ரைவ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா ஸ்டோரி இந்த மாதிரி இருக்குது, இந்த ஃபிகர்ஸ் மேலே போயிருக்கு, இந்த ஃபிகர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இன்சைட்ஸ் எல்லாமே இந்த கோல்ட் லேயரில் என்ன டேட்டா இருக்குது அதை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதாவது கோல்டு அசட்ஸ். இப்போ எனி டைம் நீங்கள் பாருங்கள், டேட்டா இங்கே லோட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க ரீபுல் பண்ணுவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் த கன்ஃபார்ம்டு டேட்டா அதுதான் வந்து கோல்ட் லேயர்லேயே வரும். அதுதான் இதோட பியூட்டி. ஸோ பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறவங்க மொபைலில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, இமெயிலில் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, இல்லை வேறு அப்ளிகேஷன் இதை டேப் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா எந்த இடத்துலையும் ஒரு அவுட்டேஜுக்கு போகவே போகாது. இந்த நியர் ரியல் டைமில் எப்பப்பெல்லாம் அந்த டேட்டா கன்ஃபார்ம் ஆகுதோ அப்பப்பெல்லாம் இந்த கோல்ட் லேயர் ரிஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ரியல் டைமில். ஸோ இதை வந்து டேட்டா சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, மெஷின் லேர்னிங் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் மேக்கர்ஸ், ஆப்ரேஷனல் டீம்ஸ், இது எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெடாலியன் ஆர்கிடெக்சர் நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க. பிரான்ச், சில்வர், கோல்டு. பிரான்ச், சில்வர், கோல்டு, இந்த 3 லேயரு தனித்தனியாக இருக்கும் டீகப்பிள்டு ஆர்கிடெக்சர். ஸோ அதுதான் மெடாலியன் ஆர்கிடெக்சர். பார்க்குறது ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் ஃபார் அசூர். இது அசூரோட வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ இவங்க இந்த டேட்டாபிக்ஸை யூஸ் பண்ணணும்னா என்ன அவங்களோட ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி கூகுள், ஏடபிள்யூஎஸ் எல்லாருமே அவங்களோட ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் போட்டுருக்காங்க. இதை அப்படியே எடுத்து ஒவ்வொரு கம்பெனியும் அதுக்கு தகுந்த அவங்க ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுவாங்க. டெல்டா லேக் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகிருக்கு. டெல்டா லேக்ங்கிறது நார்மலாக ஒரு ஏரியலஸில் இல்லை S3ல் ஃபைல் நார்மலாக இருக்கும். அந்த ஃபைல் பார்க்கே ஃபார்மேட்டில் இருக்கும், டெல்டா லேக் ஃபார்மேட்டில். அது கூடவே என்ன இருக்கும் அப்படின்னா அதை பற்றி ஒரு மெட்டடேட்டா ஃபைலும் இருக்கும். டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபைல். அதாவது பார்க்கே ஃபைல் சீரீஸாக இருக்கும். பார்க்கே ஃபைல் பார்த்திங்கன்னா ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4 அப்படி டேட்டா லோடாக இருக்கும். இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபைல் ஒன்று இருக்கும். எந்த ஃபைலோட டேட்டா எங்கே இருக்குது,
எந்த ஃபைலோட டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் ஃபைல் இங்கே இருக்கும். மற்றதெல்லாம் வந்து அந்த ஆக்சுவல் ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ இதன் மூலியமாக ஆசிட் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதாவது ஆசிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ரிலையபிள் டேட்டா. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வரும் எந்தெந்த ஃபைல் எந்தெந்த கீ எந்த ஃபைலில் இருக்குது, அந்த ப்ரைமரி கீ எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது கைட் பண்ணும். பட் எனி மூமெண்ட் வந்து டேட்டா நம்ம டிலீட் பண்ணணும்னா இந்த டேட்டாவோட லிங்கேஜ், இந்த பர்டிகுலர் டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கீ இருக்கக்கூடிய 2வது ஃபீல்டில் நம்ம டிலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டாவோட லிங்கேஜ் தான் அங்கேருந்து காணாமல் போகும். இப்போ இதில் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஆசிட் டிரான்சாக்ஷன், ரிலையபிள் டேட்டா ப்ராசஸிங். அட் எனி மூமெண்ட் நீங்கள் கொரி பண்ணினாலும் அக்யூரேட்டான டேட்டா தான் இருக்கும். ஈவன் தோ டெலிட்டட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் சப்போஸ் Ctrl+Z போட விரும்புகிறீங்க ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்லேயே அப்படின்னா அந்த டேட்டா ஃபைலை நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அதான் டைம் ட்ராவல் அப்படிம்பாங்க. இப்போ அட் திஸ் மூமெண்ட் ஆஃப் 1 டே முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு வாரம் முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த கொரிஸ் எல்லாமே நம்ம டைம் ட்ராவல் மூலிமா பேக் ட்ராக் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் டெல்டா லேக். இப்போ ஓஎல்டிபி சிஸ்டத்தில் இது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் ஒருத்தர் அந்த டேட்டாவை டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இதெல்லாம் அடுத்த செகண்டே நீங்கள் கொரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆக்சுவல் ஃபைல்ஸ் இங்கே தான் இருக்கும். இதோட லிங்கேஜ் தான் அவங்க தூக்குவாங்க. ஸ்கீமா எவல்யூஷன். இப்போ டேட்டா இந்தியில் வரும்போது அந்த டேட்டா முன்னாடியே ப்ரீடிஃபைன் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் இந்த காலம் வருது, 2வது காலத்தில் இந்த காலம் வருது, 3வது காலத்தில் வருது. சப்போஸ் அந்த பைப்லைனில் திடீர்னு ஒரு ஃபீல்டை எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிடுவாங்க சோர்ஸ் சிஸ்டம். அப்போ என்டையர் பைப்லைன் ஃபெயில் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் வர ஃபைல் என்ன மாதிரி இருந்தாலும் அதை பிரான்ச்சில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பிரான்ச்சிலேருந்து சில்வர் எல்லோனுக்கு வரும்போது எல்லோனோ L2 L3 அங்கே நம்ம ஸ்கீமாவை படிச்சுட்டு அது தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி கரெக்டான ஃபீல்டு வேல்யூ கரெக்டான டார்கெட் சிஸ்டத்தை யூனிஃபைடு ஸ்ட்ரீமிங் அண்ட் பேட்ச். இப்போ பேட்ச் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து ஒரே பைப்லைன் நான் க்ரியேட் பண்ணிக்கும். எப்பப்போ டேட்டா ஸ்டோர் நைட்டு வந்தால் நைட்டு அவுட்டு, பகலில் வந்துன்னா பகலில் ஜாப். ஒரே இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான், ஒரே ஏபிஐ கால்குலேஷன் தான், ஒரே கேபிஐ தான் கால்குலேட் பண்ணணும், ஒரே மாதிரி அக்ரிகேஷன் தான், ஒரே மாதிரி கிளீன்ஸ் தான் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஒரே ஜாப். இப்போ இந்த டேட்டாபிரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களால சிங்கிள் சொல்யூஷன் எல்லா டேட்டாவையும் கனெக்ட் பண்ணலாம் ஈஸியாக. அதுதான் இவங்க பண்ண முதல் சக்ஸஸ். ஈஸியாக எலாஸ்டிக் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வச்சு ஸ்கேல் அப் பண்ணிடலாம். என்ன மாதிரி சைஸான கிளஸ்டர்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ சர்வர்ஸ் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து கம்ப்யூட்டர் வந்து டேட்டா. ஃபாஸ்டர் கொரி பர்ஃபார்மன்ஸ், சிம்பிளிஃபைட் டேட்டா பைப்லைன் ஆர்கிடெக்சர், காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்டோரேஜ் மேனேஜ், ரொம்ப சீப்பாக. மோரோவர் இது வந்து ஓப்பன் சோர்ஸ். எவ்ரி நவ் அண்ட் தென் தேர் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆர் கெட்டிங் ரிலீஸ்ட். ஸோ இது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. அதுதான் டெல்டா லேக் கான்செப்டை பண்ணிட்டுருக்காங்க. தனியாக டேட்டா சயின்ஸ் டீமுக்கு தனி என்வரான்மெண்ட்டு, டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு தனி என்வரான்மெண்ட்டு, பிஏ ரிசோர்ஸ்க்கு தனி என்வரான்மெண்ட்டு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு தனி என்வரான்மெண்ட், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரே என்வரான்மெண்ட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டேட்டாவை எல்லோரும் ட்ரீட் பண்ணுறதுனால முக்கால்வாசி பிரச்சனை பஞ்சாயத்து அங்கேயே போடலாம். காஸ்ட் ஆப்டிமைசேஷன், பே as you go மாடல் இருக்குது, ரிசர்வ்டு கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம ஈஸியாக அதை ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்டர் இனோவேஷன், நம்ம மெயினாக எல்லா டீமும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இனோவேஷன் ஐடியாஸை எப்படி கொண்டு வரது. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இவ்வளோ கிளம்சியான டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி என்னால் கஸ்டமர் பிஹேவியரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல இந்த டேட்டாபிரிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பார்த்தோம். இப்போ டேட்டாபிரிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கேப்பா நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பெரிய அளவில் டேட்டா இருக்குது, டேட்டா பிக் சைஸில் டேட்டா இருக்குது. அதை ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணுறதுக்கு டேட்டா இன்ஜினியரிங் யூஸ் கேசஸில் ரியல் டைமாக இருக்கலாம், இல்லை பேட்ச் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் டேட்டா இன்ஜினியரிங் யூஸ் கேசஸ்க்கு டேட்டாபிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அனாலிட்டிக்ஸ் அண்ட் பிஐ. ஸோ ஆஃப்டர் நீங்கள் டேட்டா கொண்டு வந்துட்டீங்க, கரெக்டாக கிளென்ஸ் பண்ணிட்டீங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, கன்சம்ஷன் ரெடியாக இருக்குது அப்படின்னா அனாலிட்டிக்ஸ் அதுலேருந்து என்ன இன்செக்ட்ஸ் வருது, என்னென்ன ரீஜனில் என்னென்ன மாதிரி இருக்குது, உங்களோட அனாலிட்டிக்ஸ் அண்ட் பிஏ யூஸ் பண்ணலாம். மெஷின் லேர்னிங், பீட் ஃபோர்காஸ்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரிடிக்டிவாக இருக்கலாம், இல்லை ப்ரிஸ்கிரிப்டிவாக இருக்கலாம், இல்லை காக்னேட்டிவ் யூஸ் கேஸாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் டேட்டாபிரிக்ஸ் தான் பெஸ்ட் டூல். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டைமில் பெஸ்ட் டூல் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் டேட்டாபிரிக்ஸ். இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன்ஸ், ஏன்னா டேட்டாபிரிக்ஸு நிறையா யூஸ் கேசஸ்க்கு அவங்களே ரீயூசபிள் சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, டேட்டாபிரிக்ஸ் கம்யூனிட்டி எடிஷன் அது வந்து ஃப்ரீ டெயிலாக தராங்க. டேட்டாபிரிக்ஸ் கம்யூனிட்டி எடிஷன் நீங்கள் கூகுளில்
டேட்டாபிரிக்ஸ் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு பண்ணினாங்க ஃப்ரீன்னு வரும். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஃப்ரீ எடிஷனுக்கு அவங்க எந்த விதமான கிரெடிட் கார்டோ பேமெண்ட் கமிட்மெண்ட்டோ எதுவுமே பார்க்கறது இல்லை. லிமிட்டட் என்வரான்மெண்ட் தான் தராங்க. பட் பெஸ்ட் ஃபார் ஆல் த பீப்புள் டு லேர்ன் டேட்டாபிரிக்ஸ். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்னா டேட்டாபிரிக்ஸ் கம்யூனிட்டி எடிஷனை நீங்கள் இன்றைக்கே போங்க, சைன் அப் பண்ணுங்கள். அதில் எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் லிமிட்டட். இப்போ இதில் எந்த விதமான நீங்கள் அசுரோ கூகுளோ இல்லை ஏடபிள்யூஸோ இருக்க தேவையில்லை. ஆனால் இப்போ நீங்கள் அதோட நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா தேர் கிவிங் எ ஃப்ரீ ட்ரையல், 14 டே ஃப்ரீ ட்ரையல் தராங்க. சப்போஸ் நீங்கள் அசூரோட உங்களை அசூர் அப்படின்னா அசூரோட நேட்டிவ்ல அசூர் டேட்டாபிரிக்ஸை நீங்கள் ஸ்பின் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு 14 டே. அதுக்கு அசூர் என்வரான்மெண்ட் வேஷிகோ தான். இது எந்த விதமான காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் இல்லை. நான் அதை பற்றி உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ டேட்டாபிரிக்ஸ் ப்ரைஸிங் எடுத்துட்டாவே அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிட்டு டிபியூ அப்படிமாரு, அதாவது டேட்டாபிரிக்ஸ் யூனிட். எந்த டேட்டாபிரிக்ஸ் ஏன்னா காஸ்ட் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது, எந்த யூஸ் கேஸஸ் எவ்வளோ டிபியூஸ் ஆகும், இந்த கிளஸ்டர் எவ்வளோ டிபியூ ஸ்பின் அப் பண்ணும், 1 hour நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிபியூ ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற யூசேஜை வச்சு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வச்சுருக்கீங்க அதை பொறுத்து காஸ்ட் மாறும். வேரியஸ் டியர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி ஃப்ரீ, ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், என்டர்பிரைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி அதோட சப்போர்ட், அதோட ஃபீச்சர்ஸ், அதோட கெப்பாசிட்டி இதெல்லாம் மாறிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ நாள் நீங்கள் ஹிஸ்ட்ரி ட்ராவல் பண்ணலாம், சப்போர்ட் இதுக்கு எப்படி இருக்குது, அதை வச்சு இந்த வேரியஸ் ப்ரீமியம் டயர்ஸ் எல்லாம் வேரி ஆகும். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அதுதான் ரொம்ப கீ. இப்போ நீங்கள் க்ளவுடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே இது ஒரு யானையை கட்டி நீங்கள் மேய்க்கிற மாதிரி தான். அதை நீங்கள் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லாத்தையும் சாப்பிட்ரும், உங்களோட காசை ஃபுல்லாகவே அது சாப்பிட்ரும். அதை நீங்கள் பார்க்கணும். மெயினாக பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்றது ஆட்டோ டெர்மினேஷன் ஆஃப் கிளஸ்டர்ஸ் நீங்கள் இருக்கான்னு பார்க்கணுங்க. ஸ்பாட் இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறீங்களா, கிளஸ்டர் சைஸிங்கை ப்ராப்பராக வைக்கிறீங்களா, அதோட மெயினாக காஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி அலர்ட் வச்சு இவ்வளோ சைஸுக்கு மேலே போனால் அலர்ட் ட்ரிகர்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். இந்த எல்லாத்தோட வேலையும் இந்த ஏஐயால் போயிட்டுருக்குன்னு சொன்னாலும் இந்த டேட்டாபிரிக்ஸில் இன்னும் நிறையா எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டேட்டா இன்ஜினியர்ஸ், அனலிஸ்ட் இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா அனலிஸ்ட், மெஷின் லேர்னிங், எல்எல்எம் தெரிஞ்சவங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ தெரிஞ்சவங்கன்னு எக்கச்சக்க பேர். அதில் மேனேஜர் லெவல், சீனியர் ஆர்கிடெக்ட் லெவல் அப்படின்னா அந்த வேலைவாய்ப்புகளோட எண்ணிக்கை டேட்டாபிரிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு எண்ணற்றது இருக்குது. நீங்கள் எல்லாருமே அதை கற்றுட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டாக டேட்டாபிரிக்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் வரணுங்கிற என்னோட விருப்பம். ஸோ இதுக்கு நீங்கள் டேட்டாபிரிக்ஸ் அல்டிமேட் கைட் சீரியஸை பார்த்தீங்க 1 and 2. உங்களுக்கு இப்போ டேட்டாபிரிக்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஒரு புரிதல் வந்திருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ யாராச்சும் நீங்கள் வேறு ஜாப் ரோலில் இருக்கீங்க, டேட்டாபிரிக்ஸ் கற்றுட்டு அனலிஸ்ட் ஸ்பேஸில் நீங்கள் உள்ளே வரணும், இல்லை டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்டில் வரணும், டேட்டா சயின்டிஸ்ட் ஃபீல்டில் வரணும் அப்படின்னா டேட்டாபிரிக்ஸ் இஸ் அ ஃப்ரீ டூல் விச் வில் ஹெல்ப் யூ டு கிவ் மோர் பவர்ட் கெரியர். அதனால் இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸையும் இந்த ட்ரைனிங்கையும் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக பார்த்துட்டு இதை விட இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ஸ் நான் எடுக்கணும்னா கூட சொல்லுங்கள். இன்னொரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் முறை விடுவது டேட்டா ஏஐ எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ எவ்ரிவன்.